ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 9 மார்ச் 2026 திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம், மார்சி மாதம் 25ஆம் நாள். திதி ஷஷ்டி இரவு 11:27 மணி வரை, பிறகு சப்தமி. நட்சத்திரம் விசாகம் மாலை 4:11 மணி வரை, பிறகு அனுஷம். யோகம் வியாகாதம் காலை 7:35 மணி வரை, அதன்பின் ஹர்ஷணம். கரணம் கரசை காலை 10:17 மணி வரை, பிறகு வனசை இரவு 11:27 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. வாரத்தோட முதல் நாளே இப்படி இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம். காலையில எழுந்ததிலிருந்தே மனசுல ஒரு இனம் புரியாத குழப்பமோ அல்லது சின்ன சின்ன பயமோ வந்து போகலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தா அதை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. யாருக்காகவும் இன்னைக்கு வாக்கு கொடுக்கவோ ஜாமீன் கையெழுத்து போடவோ வேண்டாம். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே தக்க வச்சுக்கிட்டாலே பெரிய லாபம் தாங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால சக ஊழியர்களோட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. பண விஷயத்துல யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். அதனால நீங்க தான் ரொம்ப பொறுமையா விட்டு கொடுத்து போகணும். குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேகம் கண்டிப்பா வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அது ஒண்ணுதான் உங்களை காப்பாத்தும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் தூய வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்க போற அருமையான நாளுங்க. மனசு ரொம்பவே உற்சாகமா இருக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். அரசாங்க வழியில நீங்க செய்ய நினைச்ச காரியங்கள் எவ்வித தடையும் இல்லாம சுலபமா நடந்து முடியும். புதிய மனிதர்களோட அறிமுகம் கிடைச்சு அதனால பெரிய லாபம் அடைவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற லாபம் உறுதியா கிடைக்கும். குறிப்பா அழகு சாதன பொருட்கள், துணிமணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு கல்லாப்பெட்டி நிறையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பண வரவு ரொம்பவே திருப்தியா இருக்கும். அதனால வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்துல எல்லாரும் உங்களை அனுசரிச்சு போவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் காதலும் அதிகரிக்கும். பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொறிவு வந்து சேரும். சாயங்கால நேரத்துல குடும்பத்தோட உட்கார்ந்து சந்தோஷமா பேசி சிரிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத்.
அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பேச்சு திறமையால பல காரியங்களை சுலபமா சாதிச்சுக்க போறீங்க. ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு நீங்க சொல்ற தீர்ப்பை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. உங்களோட சாதுரியமான செயல்களால மத்தவங்கள ஆச்சரியப்பட வைப்பீங்க. தகவல் தொடர்பு மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகளை சாமர்த்தியமா சமாளிச்சு லாபம் பார்ப்பீங்க. புதுசா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அதை தயக்கமில்லாம தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்பு வரலாம். பணவரவு சீரா இருக்கும். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துவீங்க. குடும்பத்துல தாய்மாமன் வழியிலிருந்து ஒரு விசேஷமான பரிசு அல்லது உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் படிப்புல அதிக அக்கறை காட்டுவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவீங்க. மனக்கவலைகள் எல்லாம் பறந்து போகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ராசிநாதனான சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமைங்கிறதால உங்களுக்கு மனசு ரொம்ப அமைதியா நிம்மதியா இருக்குங்க. ரொம்ப நாளா போட்டு மனச குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு தெளிவான ஒரு விடிவு காலம் பிறக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு பெரிய உதவி உங்களை தேடி வரும். பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால பிஸியாவே இருப்பீங்க. உணவகத் தொழில், தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல வேலை இருக்காது. கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க. பணவரவு ரொம்ப திருப்தியா இருக்கும். எதிர்காலத்துக்காக சில முதலீடுகளை செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் மறந்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிப்பீங்க. அம்மா வழியிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவீங்க. மனக்கவலைகள் எல்லாம் பறந்து போகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். அதிர்ஷ்ட நிறம் பவள சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்குங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய கம்பீரம் இருக்கும். அரசாங்கத்துல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களோட நட்பு இன்னைக்கு உங்களுக்கு தானா கிடைக்கும். சமூகத்துல உங்களோட அந்தஸ்தும் மரியாதையும் உயரும். தைரியமா சில முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். பரம்பரை சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் இன்னைக்கு பேசி தீர்க்கப்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாக தரப்புல இருந்து ஒரு பெரிய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். பண தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கே இன்னைக்கு இடமில்ல. தாராளமா செலவு செய்வீங்க. குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. அவங்க சொல்ற அறிவுரைகளை மனசார ஏத்துக்குவீங்க. பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்து பெருமை சேர்ப்பாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவீங்க. மனக்கவலைகள் எல்லாம் பறந்து போகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 2. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா கதவை தட்டும் நாளுங்க. உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். எதையும் அறிவுபூர்வமா சிந்திப்பீங்க. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான தீர்க்கமான முடிவை எடுப்பீங்க. பழைய நண்பர்களை சந்திச்சு பழசையெல்லாம் பேசி சிரிப்பீங்க. தொழில் ரீதியா பார்த்தா புதுசா பங்குதாரர்களை சேர்க்க இன்னைக்கு ரொம்ப ஏற்ற நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த சுணக்கம் மாறி சுறுசுறுப்பு வந்துடும். உங்களை இதுவரைக்கும் மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்க திறமைய பார்த்து உங்களை தேடி வருவாங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். பழைய கடனை அடைக்க ஒரு வழி பிறக்கும். குடும்பத்துல ஒற்றுமை கூடும்.
வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. பிள்ளைகளோட நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் வெளியிடங்கள்ல சாப்பிடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே கலகலப்பான நாளுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும். தடைபட்டு கிடைச்ச பணம் இன்னைக்கு மொத்தமா உங்க கைக்கு வந்து சேரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். புதுசா தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வேலை விஷயமா தூரத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வருமானம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். அதனால சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறைய நடக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவும் அழகும் கூடும். மாலை நேரத்துல வீட்ல தீபம் ஏத்தி சாமி கும்பிடுறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் வீரமும் அபரிமிதமா கூடுற நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களமிறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா தோள் கொடுப்பாங்க. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான சில மாற்றங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு நம்பிக்கை கிடைக்கும். பணவரவு சீரா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோவத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நிதானமா பேசினா எல்லாம் ஜெயந்தான். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி ஆண்டவர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிற பொன்னான நாளுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய பலனையும் மரியாதையும் தேடித்தரும். ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா தடைபட்டிருந்த சுப காரியங்கள் இன்னைக்கு கைகூடி வர்றதுக்கான அறிகுறிகள் தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அபரிமிதமா இருக்கும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான வேலையை தொடங்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கண்டிப்பா கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கிடும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து சந்தோஷமா பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய யோகத்தை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடினாலும் உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கிற நாளுங்க. வேலை விஷயமா திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயமா உங்களை வந்து சேரும். கடந்த சில நாளா இருந்த மன அழுத்தம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆனா சளைக்காம செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. நிர்வாக தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது ரொம்ப நல்லது.
பணவரவு நிதானமாக தான் இருக்கும். செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்தில் அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக நடந்துப்பீங்க. வீட்டில் பெரியவங்க உடல் நலத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. குறிப்பாக மூட்டு வலி மாதிரி விஷயங்கள் வரலாம். ஆரோக்கியம் சீராக இருக்கும். இருந்தாலும் உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 7, 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச போற நாளுங்க. நீங்க எடுக்க போற முடிவுகள் உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு சுலபமா நடந்து முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். வாடிக்கையாளர்களோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சிருந்தா இன்னைக்கு நல்ல லாபத்தை பார்க்கலாம். பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். உறவினர்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துல கலந்துக்க போவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, நேத்து வரைக்கும் இருந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சதால உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்குங்க. மனசுல இருந்த குழப்பங்கள், பயம் எல்லாம் விலகி ரொம்ப தெளிவா இருப்பீங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது உற்சாகம் உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிடும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். தடைபட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நேத்து வரைக்கும் இருந்த டென்ஷன் குறைஞ்சு இன்னைக்கு வேலையில முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். அதனால கொஞ்சம் கடன்களை அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல நேத்து இருந்த வாக்குவாதங்கள் எல்லாம் மறைஞ்சு இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசி சமாதானமாயிடுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.